வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், மகரம், கும்பம், இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு திசை நடைமுறையில் இருக்குமானால், ராகு திசை நடைமுறைக்கு வந்து, அதாவது திசை நடந்துக்கிட்டு இருந்தாலும் நடக்க போனாலும், உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையான பதிவு ஒன்று சொல்கிறேன், ஒரு விஷயம் சொல்கிறேன். ராகு திசை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பாருங்கள், ராகுக்கு 6-8 குரு பகவான் அமர்ந்து ராகு திசையில் ராகு புத்தி 3 வருஷம் ஓடும். அதுக்கப்புறம் குரு புத்தி வரும். அப்போது இந்த ராகுக்கு 8ஆம் இடத்துலையோ 6ஆம் இடத்துலையோ குரு மறைஞ்சி புத்தி நடக்குமானால் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். குரு புத்தியில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்துக்களும் பிரச்சனைகளும் கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம். தேவையற்ற பிரச்சனைகளை உங்கள் தலையில் கொண்டாந்து சுமத்துவார். முதல்ல ஃபைனான்ஸ் ரீதியாக உங்களை அல்லல் படுத்துவார், பாடுபடுத்தி எடுப்பார் குரு பகவான். அடுத்து ராகுனால் ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்களை கெடுத்து உங்களை பொருளாதாரத்தை நெருக்கடி கொடுப்பார், வாழ்வாதாரத்தையும் நெருக்கடி கொடுப்பார். இதில் ராகு யோகராக இருந்தால் ஏதோ உங்களால் முட்டி மோதி அந்த குரு திசையை குரு புத்தியை சமாளிச்சிருங்க. ராகுவும் அவயோகியாக இருந்துட்டார்னா உங்கள் பாடு ரொம்ப திண்டாட்டம்தான். அதில் குருவும் அவயோகியாக வந்துட்டால் ரொம்ப கடுமையான பலாபலன்களை உங்களுக்கு கொடுத்துருவார். நீங்கள் பாட்டு சிவனேன்னு நின்னால் கூட உங்கள் பின்னாடியே கொண்டாந்து வண்டியை விடுற சூழ்நிலை தான். வடிவேலு ஒரு படத்தில் சொல்லுவார்ல, எனக்குன்னே வருவீங்களாடா அப்படின்னு. அது மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு இந்த குரு புத்தி முழுவதும். அதாவது ராகு திசையில் குரு புத்தி முடிகிற வரைக்கும் பெரும் சோதனைகளையும் வேதனைகளையும் வாரி வழங்க கடமைப்பட்டவராக போயிடுறாரு குரு பகவான். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகுக்கு மறைவிடத்தில் இருந்து அவர் புத்தி நடத்தும் போது, அப்போ என்ன பண்ணுறீங்க, ராகு திசை ஆரம்பிச்சிருச்சுன்னா ராகு பகவானுக்கு போய் பாலாபிஷேகம் பண்ணுங்க. வெள்ளிக்கிழமை இல்லை செவ்வாய்க்கிழமையில் ராகு வேளையில் குரு பகவானுக்கு போய் மஞ்சள் வஸ்திரம் வாங்கி கொடுத்து அவருக்கும் பாலாபிஷேகம் பண்ணுங்க. 2 பேரையும் சாந்தப்படுத்துங்க. அதற்கு பிறகு உங்களுக்கு எந்த லக்கணம்னு பார்த்து அந்த லக்கணாதிபதியை தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டு வாங்க. உதாரணத்துக்கு மகர லக்கணம்னா சனி பகவானையும் சனிக்கிழமையில் சனி பகவானையும், சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்துக்கு பால் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணிக்கோங்க. இப்போ கும்ப லக்கணம் அப்படின்னாலும் நீங்கள் சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்துக்கு பால் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணிவிட்டு ஒரு அர்ச்சனை உங்கள் பேரில் பண்ணிங்க. இதுவே உங்களுக்கு ரிஷப லக்கணம் அப்படின்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்துக்கு பால் அபிஷேகம் பண்ணி உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிக்கோங்க. மிதுன லக்கணமாக இருக்குது, மிதுனம் கன்னி லக்கணம்னா புதன்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்தில் கலந்துக்கிட்டு அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுத்து உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிக்கோங்க. இப்படி உங்கள் லக்கணாதிபதி எந்த கிழமையை சார்ந்து இருக்காரோ அந்த கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்தில் கலந்துக்கிட்டு பால் வாங்கி கொடுத்து உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிக்கோங்க. இதுலேருந்து நீங்கள் தப்பிச்சு வெளில வந்துடலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அது என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், நல்லதே நடக்கும், வாழ்க வளமுடன்.